வணக்கம் மாணவர்களே. சரியை, கிரியை, ஞானம், யோகம் என்றால் என்ன? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் ஒரே ஒரு செய்தியை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்கால சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியை, கிரியை, ஞானம், யோகம். சரியை என்பது புற வழிபாடு. அதாவது பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம். அம்மா இந்த கோயில் சாமியாக கும்பிடு அப்படின்னா பச்சை பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? சாமியாக கும்பிடு. இது புற வழிபாடு. கிரியை என்பது அக வழிபாடு. அது கோயிலுக்கு போய் சாம்பிராணி போடுறது, சூடம் கொடுக்குறது, இதெல்லாம் கிரியை செயல்கள் மூலியமாக கடவுளை வணங்குவது. இதுதான் சரியை கிரியை. சரியை கிரியை, யோகம், ஞானம். யோகம் என்பது மனதாலே வழிபடுவது. ஐயப்பன் எல்லாம் போகமாட்டான். 48 நாள் விரதம் இருந்தாலாம் போகமாட்டான். பழனிக்கு கால்நடை பயணமாக போகமாட்டான். அவன் நினச்ச கடவுளை மனசுலேருந்தே வாழ்த்துருவான், வணங்கிடுவான். சரியை கிரியை, யோகம், ஞானம். இந்த யோகம் என்பது மனதாலே வழிபடுவது. ஐயப்பன் சாமியாக நேராக மனசில் கொண்டாந்துருவான். பழனியாக நேராக முருகனை மனசில் கொண்டாந்துருவான். அடுத்தது சரியை கிரியை, ஞானம், யோகம், ஞானம் பெற்ற ஞானிகள் இந்த சரியை கிரியை யோகத்தை வழிபடுவர்களை கிண்டல் செய்வார், நக்கல் செய்வார்களாம். பக்தி என்பது யோகம் அடைந்த ஞானிகளுக்கு தெரியும். நீ கடவுளை வழிபட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் புண்ணியங்களா. மனதாலே நினைத்தா கடவுளே அவன் மனசுக்குள்ளே வந்துடுவார். நீ இருக்கிற அந்த வேலையெல்லாம் செய்கிற. அவர்கள் ஞானத்துக்கு அது பெரியது. முதல் வழிபாடு என்பது அகப்புற வழிபாடு தான். இதுதான் சரியை. போகும்போதே கோயிலுக்கு போவான், அப்படியே பள்ளியிடம் போவான், கோயிலில் ஒரு பிள்ளையார் ஹாய் அப்படின்ட்டு போவான். அல்லது சில பேர் நீ பரிச்சை எழுத போகிற, சாமியை காப்பாற்று அப்படின்ட்டு போயிட்டு இருப்பான். இது அக வழிபாடு. இந்த அக வழிபாடு இருந்தால்தான் பிறகு மன வழிபாடு வரும். இதுதான் ஞானிகள் சொன்னார்கள். ஒருத்தன் கல்யாணம் பண்ணி டெலிவரி பொண்டாட்டிக்கு போகிறான். டாக்டர் சொல்கிறான், அவன் கடவுளையே நம்பாதான், 2 உயிரிலே ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படி சொல்கிறான். இவன் அக வழிபாடு தான் சரியை. சாமியை கும்பிட மாட்டான். போனால் ஹாய், எல்லோரும் சொல்கிறாங்க ஹாய்ன்ட்டு போவான். அன்னைக்கு அவனுக்கு மன வருத்தம் வந்தானே, அப்படியே போய் கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணுவான், எல்லாம் செய்வான். இந்த அக வழிபாடும் புற வழிபாடும் சேர்ந்து இயங்குவது தான் யோகம். அடுத்த ஞானம். இதெல்லாம் மிகப்பெரிய தத்துவ விஷயங்கள்.